ஹோட்டலில் இருக்கிற மாதிரி தூத்துக்குடியில் வந்து ராக்கெட் ஏற்றணும் அவங்களோட சம்மந்தப்பட்ட ஒருத்தரை சந்திக்கும் போது ஏன் எனக்கு ஒரு ஆசையான எதுக்கு இந்த இடத்த சூஸ் பண்ணீங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ இடம் இருக்கும்போது அவங்க சொன்ன இடம் திருச்செந்தூர்லேருந்து தூத்துக்குடி வரைக்குமே நம்ம இப்போ பூமியோட மேல்தளம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கான். நீங்கள் இங்கத்துக்கும் பிரபஞ்சத்துக்கும் ரொம்ப வானத்துக்கும் வந்து இடைவெளி வந்து குறைவான். மற்ற இடத்த விட இங்கே வந்து அந்த மேலேன்னு சொல்கிற நம்ம வானத்துக்கு மேலே அதுக்கும் இந்த பிளாக் ஹோலுக்கும் இந்த இடத்துக்கும் வந்து உள்ள தூரம் குறைவுனால தான் இந்த இடத்த சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து நம்ம ராக்கெட் செலுத்தப்போ அது உங்களுக்கு இன்னும் எரிபொருளை சேவ் பண்ணி கொடுக்கும், வானத்துக்கு மேலே போகிறது வந்து கெட்டையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இந்த அறிவியல் ரீதியாகவே இந்த ஒரு சக்தி இருக்கும்போது அமானுஷ்யமாகவும் நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு எவ்வளோ சக்தி இருக்கும் பாருங்கள். கண்டிப்பாக கண்டிப்பாக சார். சார் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முருகர் யுகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். கூட்டம் வந்து கடல் போல வந்துகிட்டே தான் இருக்கு, அலை மாதிரி. அப்படி இருக்கும்போது இன்னும் இந்த முருகர் இன்னைக்கு காலையில வரும்போது நம்ம மண்டபத்துக்கு வரப்போ சரியான கூட்டம், அப்படியே சாரையா படையப்பா படத்துல போவாங்க அந்த மாதிரி போயிட்டே இருக்காங்க. அதெல்லாம் பாக்குறப்போ முருகர் வந்து நான் வந்து ஒரு விஷயத்த உணர்றேன். எப்படின்னா எனக்கு நீண்ட நாள் அந்த கேள்வி, இப்ப சென்னையில ஒரு முருக பக்தர் இருக்காரு, வடப்பள்ளியில ஒருத்தர் இருக்காரு, திருச்சியில ஒருத்தர் இருக்காரு, தாம்பரத்துல ஒருத்தர் இருக்காரு. இந்த எல்லாருக்குமே எப்படி முருக சக்தி வேலை செய்யுது, எப்படி எல்லாருக்கும் ஒருத்தர் கனெக்ட் ஆகுது, எப்படி தொடர்ந்து இவங்க எல்லாமே அந்த முருகரோட இணைஞ்சிட்டே இருக்கான்னு பாக்குறப்போ இந்த கலியுகம் வந்து ஒளி மற்றும் ஒளியில உருவாச்சு. இதோட சமமான ஒரு சக்தி தான் முருகரும் ஒளி மற்றும் ஒளியில தான் உருவானார். அவர் தீப்பொறியில தான் வந்தார், நெற்றிக்கண்ல தான் வந்தார். அதனால தான்